அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் அரசு தேர்வுக்கு உரிய 7ஆம் வகுப்பு திருக்குறள் பகுதியில் ஒரு மதிப்பெண் வினாக்கள். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். 6ஆம் வகுப்பு முழுவதும் பார்த்தாச்சு. இன்று பார்க்கக்கூடிய பகுதி 7ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாக்கள். அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தரித்த குறள் என்றவர் யார்? ஔவையார். முப்பால் என்று போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். எதை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும்? பொறாமை இல்லாத பண்பு. சான்றோரால் எது ஆராயப்படும்? செல்வமும் வறுமையும். எப்போது புறம் கூறல் கூடாது? அவர் இல்லாத பொழுது. யாருக்கு வாழ்வில் துன்பம் இல்லை? தம் குற்றத்தை காண்பவர்க்கு. செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது? அருள் செல்வம். பொருள் செல்வம் யாரிடத்திலும் இருக்கும்? இழிந்தவரிடத்திலும் பொருள் செல்வம் இருக்கும். வாய்மை எனப்படுவது யாது? பிறர்க்கு தீங்கு தராத சொற்கள். எப்பொழுது தன்னெஞ்சு தன்னை வருத்தும்? பொய் கூறும்போது. உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இருப்பவன் யார்? பொய் இல்லாமல் வாழ்பவன். பொருள் தருக. ஆக்கம். செல்வம். கேடு. வறுமை. பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் செல்வம். பொருட்செல்வத்தை பிரித்து எழுது. பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின். யாது கூட்டல் எனின். சேர்த்து எழுதுக. தன்னெஞ்சு. தன் கூட்டல் நெஞ்சு. தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ? தீது உண்டோ? ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரும் அணி எது? சொற்பொருள் பின் வருநிலை அணி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.